Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா CA Inter Financial Management as well as Strategic Managementோட past trend analysis தான் பார்க்க போகிறோம். Past trend analysis that is from May 24லேருந்து May 26 attempt வரைக்கும் இருக்கிற அனாலிசிஸ் தான் பார்க்குறோம். நியர்லி 7 attempts. ஆல்ரெடி நான் அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க யூ கேன் செக் இன் பிளேலிஸ்ட் CA Inter கைடன்ஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் வீடியோஸ். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு FM. ஃபஸ்ட்டு நம்ம எஃப்எம்மோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். தென் வி கேன் மூவ் டு SM. இப்போ ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே எப்படி அனாலிசிஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்ப்போம். தென் சாப்டர் வைஸ் எந்த வெயிட்டேஜில் கேட்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். சேம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இதே ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மூவிங் ஆன் டு கொஷின் நம்பர் 1. கொஷின் நம்பர் 1 என்ன அப்படின்னா, கம்பல்சரி கொஷின் தான் கேட்குறாங்க. கரெக்டாக எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஷின் நம்பர் 1 கம்பல்சரி கொஷின். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன் என்ன இருக்குன்னா, ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர் கம்பல்சரி கொஷின் எய்தர் 1 ஆர் B ஆர் C இந்த 3 கொஷினில் ஏதாவது ஒரு கொஷின் வந்து ஃப்ரம் ரேஷியோஸ் சாப்டர் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரம் May 24 each attempt you can find ratios chapter. மேபி 1 or 2 attempts பார்த்தீங்கன்னா இன் Jan 25 ரேஷியோஸ் வந்து கம்பல்சரி கொஷினில் கேட்கல, விச் மீன்ஸ் தே ஹேவ் டெஸ்டட் இன் MCQs. ஸோ திஸ் இஸ் ஹவ் த பேட்டர்ன் பேஸ்ட் ஆன் ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர். நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு நான் வந்து ரிப்பீட்டடாக ஒரே ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸை ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா கொஷின் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஷின் நம்பர் 4 வந்து கண்டிப்பாக தியரட்டிக்கல் கொஷின்ஸ் தான் இருக்கும். இந்த தியரட்டிக்கல் கொஷினில் வந்து ஒன் திங் கான்ஸ்டன்ட், டைப்ஸ் ஆஃப் ஃபினான்சிங் சாப்டர்லேருந்து நியர்லி 4 மார்க்ஸ் கிட்ட எவ்ரி அட்டெம்ப்ட் டெஸ்ட் பண்ணிடுறாங்க. அட்லீஸ்ட் 1 கொஷின் தே ஆர் டெஸ்டிங் ஃப்ரம் திஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்சிங். Your chapter number 2 as per ICI book. The types of financing chapterலேருந்து 4 marks they are constantly testing. And ratios பார்த்தீங்க அப்படின்னா 1 mark வந்து one question கம்பல்சரியாக வந்து நியர்லி 5 marks கிட்ட டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவில் நமக்கு தெரிஞ்சு வரக்கூடிய கொஷின் சாப்டர் வந்து 9 marks கிட்ட இருக்குது, அந்த கான்ஸ்டன்ட் பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு when it comes to chapter question number 2. கொஷின் நம்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் இன்வெஸ்ட்மெண்ட் சாப்டர், யூ கேன் see here இன்வெஸ்ட்மெண்ட் சாப்டர் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஷின் நம்பர் 2ல். பட் இதுக்கு முன்னாடி ஃப்ரம் May 24லேருந்து May 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான் ரிப்பீட்டடாக கேட்டாங்க. பட் நவ் தே ஆர் சேஞ்சிங் த பேட்டர்ன். இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் வந்து கொஷின் நம்பர் 2ல் கேட்குறாங்க. தட் இஸ் 5 to 7 marks கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு செட் 3 தேர்ட் கொஷினோடது என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பார்க்கலாம். தேர்ட் கொஷினில் வந்து டிவிடெண்ட் கொஷின்ஸு மோஸ்ட் ப்ராபப்ளி டிவிடெண்ட் இருக்குது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க. அண்ட் நியூவாக வந்து ஒரு கொஷின் EBIT EPS அனாலிசிஸ் பேஸ் பண்ணி ஸ்டாண்ட் அலோன் கொஷின்ஸ் வந்து இப்போது ரிப்பீட்டடாக டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் இன் கொஷின் நம்பர் 2 ஆல்சோ யூ கேன் see this chapter. ஓகே, நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு கொஷின் நம்பர் 3Bயில் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் லெவரேஜஸ் வாட் எவர். ஸோ அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த 2 சாப்டர் வந்து கான்ஸ்டன்ட் பேட்டர்ன் இருக்குது. பட் ஃப்ரம் ரிமைனிங் சாப்டர்ஸ் வந்து கொஷின் நம்பர் 2, 3ல் வந்து மிக்ஸ்டாக இருக்குது. மோர் ஆர்லெஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சாப்டர்னா இன்வெஸ்ட்மெண்ட், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், லெவரேஜஸ், டிவிடெண்ட் இந்த சாப்டர்ஸ்குள்ளேருந்து தான் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கும். அண்ட் கொஷின் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, you can find one theory question from types of financing question and remaining theory question from any chapter. எந்த either dividend decisionலேருந்து கேட்பாங்க or ratiosலேருந்து theoretical question கேட்பாங்க or capital budgeting, that is your investment decision. ஸோ இந்த மாதிரி எந்த சாப்டர்லேருந்து வேணாலும் இன்னொரு தியரி கொஷின் வந்து நியர்லி ஃபார் 4 to 5 marks they may ask. Okay, this is how your question paper pattern is there. Next we can see about சாப்டர் வைஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த பாஸ்ட் ட்ரெண்டை வச்சு நம்ம இந்த அட்டெம்ப்ட் விச் இஸ் செப்டம்பர் அட்டெம்ப்ட்டுக்கு எந்த மாதிரி கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு லைவாக அனாலிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ரேஷியோ அனாலிசிஸ் எடுத்திருக்கேன். இந்த ரேஷியோ அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் May 24ல் தே ஆர் இன் டிஸ்கிரிப்டிவ் அலோன் தே ஹாவ் டெஸ்டட் அரவுண்ட் 12 marks கிட்ட. தென்
10 மார்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்கலாக வந்து 4 to 5 மார்க்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கான்ஸ்டண்ட்டாக 7 மார்க்ஸ் பேக் டு பேக் தே ஹேவ் டெஸ்டட். ஸோ இன் திஸ் சாப்டர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் மோர் ஆர் லெஸ் 5 to 7 மார்க்ஸ் கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 5 to 7 மார்க்ஸ் ஐ எம் டெல்லிங் இன் டிஸ்கிரிப்டிவில் மட்டும்தான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு அனதர் செட், தட் இஸ் லெவரேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து கான்ஸ்டண்ட்டாக நியர்லி 5 பேக் டு பேக் வந்து 5 marks, then 7 marks. Again they started to test around 5 marks. So in this chapter also you can expect around 5 to 7 marks. Okay, next moving on to cost of capital. Cost of capital வந்து one of the important chapter in FM syllabus. இதுலேயும் வந்து literally ரிப்பீட்டடாக இப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கேட்டுட்டு வராங்க. ப்ரீவியஸ்லி தே ஹாவ் டெஸ்டட் ஃபார் 6 to 8 மார்க்ஸ் ஆவரேஜில் கேட்டாங்க. பட் ஒரு பாஸ்ட் 3 அட்டம்ப்ஸாக வந்து 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. அகெயின் தே கேன் மூவ் ஆன் டு ரிப்பீட், ஐ மீன் இதுக்கு முன்னாடி என்ன பேட்டர்னில் கேட்டாங்களோ அதே மாதிரி கேட்குறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 5 to 8 மார்க்ஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர். நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 7 மார்க்ஸ் கிட்ட கேட்குறாங்க. 7 மார்க், 5 மார்க், 5, ஸோ 6 மார்க்ஸ். ஸோ ஆன் ஆவரேஜ் 5 to 7 மார்க்ஸ் தே ஆர் டெஸ்டிங். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு டிவிடெண்ட் டெசிஷன்ஸ். இது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி தே வில் டெஸ்ட் அரௌண்ட் 4 to 5 மார்க்ஸுக்கு தான் கேட்பாங்க. யூ கேன் செக் த பேட்டர்ன் இயர். ஒன்லி இன் ஒன் அட்டம், தட் இஸ் இன் செப்டம்பர் 25 மட்டும்தான் 7 மார்க்ஸு கேட்டிருந்தாங்க. பட் அந்த 7 மார்க்ஸ்லையுமே 5 மார்க்ஸ் வந்து ஐ திங்க் ப்ராக்டிக்கல் சம் மாதிரி கேட்டாங்க. அண்ட் ஃபார் 2 marks or 3 marks ஐ எம் நாட் ஷுர் தே ஹேவ் டெஸ்டட் இன் தியரி as well. Okay, that's why 7 marks here. So here you can expect around 4 to 5 marks. ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். நான் லாஸ்ட்டாக வரேன். அதுக்கு முன்னாடி EBIT EPS அனாலிசிஸ் நான் ஆல்ரெடி இங்கே கொஷின் பேப்பர் பேட்டர்னில் காமிச்சேன் இல்லையா. EBIT வந்து ஸ்டாண்டர்லோன் கொஷினாக வந்து ஒரு 1 or 2 attempts they have tested. அந்த மாதிரி சோலோ கொஷின் வந்து கேட்குறாங்க. பட் வந்து கான்ஸ்டண்ட்டாக கேட்குறது இல்லை அந்த மாதிரி. when you see in September attempt 25 attempt 7 marks, then Jan 26ல வந்து 5 marks கேட்டாங்க. September 24ல 5 marks. அதுக்கு நடுவில் எந்த அட்டம்ப்ட்டுமே கேட்கல. in last attempt, that is in May 26 also they have not tested, but you can expect this time more or less they can ask. அப்படியே கேட்டாலும் 5 to 7 marks ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பேட்டர்ன் என்ன அப்படின்னா, எதர் MCQவில் டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா டிஸ்கிரிப்டிவில் பண்ண மாட்டாங்க, வைசி வர்ஸா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 attempt, that is January 25 as well as September 25ல டிஸ்கிரிப்டிவில் டெஸ்ட் பண்ணல, பட் தே ஹாவ் டெஸ்டட் இன் MCQ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நியர்லி 2 to 4 marks தான் இந்த சாப்டர்லேருந்து டிஸ்கிரிப்டிவ்லேயே கேட்குறாங்க. ஸோ திஸ் டைம் ஆல்சோ they can ask around 2 to 4 marks. Okay, next moving on to another set, that is types of financing. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, கேட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4 மார்க்ஸு கேட்குறாங்க. லாஸ்ட் கொஷின், தட் இஸ் உங்களோட கொஷின் நம்பர் 4. கண்டினியூஸாக பேக் டு பேக் எவ்ரி அட்டெம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் டெஸ்டிங் ஃபார் அரவுண்ட் 4 marks. ஸோ இன் திஸ் சாப்டர் தே கேன் ஆஸ்க். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ். இந்த சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து உங்களோட சாப்டர் 1. கேஷ் மேனேஜ்மெண்ட், டெட்டா மேனேஜ்மெண்ட், ஒர்க்கிங் கேபிட்டல் நான் லாஸ்ட்டாக வரேன். இப்போது சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் தியரட்டிக்கல் கொஷின் கேட்குறது. நோவேர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு May 24 அட்டெம்ப்டில் மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக 6 மார்க்குக்கு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. தட் இஸ் உங்களோட லாஸ்ட் கொஷினில் கேட்டிருந்தாங்க, எஃப்எம்மோட லாஸ்ட் கொஷின், தட் இஸ் கொஷின் நம்பர் 4ல் 6 மார்க்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த அட்டெம்ப்ட்லையுமே சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் சாப்டர் 1லேருந்து எந்த கொஷினுமே கேட்கவே இல்லை. மேபி திஸ் டைம் கேட்கணும்னு நினச்சா கேட்பாங்க, அதர்வைஸ் 0 மார்க்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம், இந்த சாப்டருக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஓகே, இஃப் யூ ஹேவ் டைம் தென் யூ கேன் ப்ரிப்பேர். நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு பேயபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் நான் லாஸ்ட்டாக வரேன். அண்ட் EFR இந்த கான்செப்ட் ரிலேட்டட் வந்து ஃபைனல் சிலபஸில் இருக்கும். அதுலேருந்து ஒரே ஒரு சர்ப்ரைசிங் கொஷின் நமக்கு 8 மார்க்ஸ் கிட்ட, தட் இஸ் Jan 26 அட்டெம்ப்டில் நம்ம கேட்டாங்க. இந்த பேட்டர்னை கொஷினை வந்து நான் ஸ்ட்ரிக்டாக எடுக்கணும், டஃப்பாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா தென் தே மே அகெயின் ஆஸ்க் திஸ் EFR கான்செப்ட். பட் வி ஆர் நாட் ஷுர் அபவுட் தட். ஸோ தட் நான் வந்து இதுக்கு
கேட்பாங்க அப்படின்ற பேசிஸில் என்னால் வந்து சொல்ல முடியாது எவ்வளோ மார்க்ஸ்க்குன்ட்டு. ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஸ்கிப்பிங் திஸ். நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு காம்பினேஷன் ஆஃப் தியரி. இந்த காம்பினேஷன் ஆஃப் தியரி இஸ் நத்திங் பட் ஏதாவது ஒரு கொஷின் வந்து எந்த சாப்டர்லேருந்து வேணாலும் ஒரு தியரி கொஷின் கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. இப்போ லாஸ்ட் அட்டம் பார்த்திங்கன்னா வேறு எந்த கொஷின்லேருந்துமே வேறு எந்த சாப்டர்லேருந்துமே கேட்கல, மேக்ஸிமம் இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபினான்சிங்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபிக்ஸட் பேட்டர்ன் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் வைஸ் இருக்கும். அந்த யூனிட் வைஸில் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டாபிக் வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட், டெட்டா மேனேஜ்மெண்ட், பேயபிள்ஸ் மேனேஜ்மெண்ட், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டு செப்ரேட்டாக பார்த்திங்க அப்படின்னா தே ஆர் டெஸ்டிங் ஃபார் 4 to 6 மார்க்ஸ் கிட்ட. இந்த சாப்டர்லேயும் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸில் கேட்கலனா டிஸ்கிரிப்டிவில் கேட்பாங்க, டிஸ்கிரிப்டிவில் கேட்டாங்கன்னா எம்சிக்யூவில் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வைசி வர்ஸா கான்செப்ட் தான் அது. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 4 to 6 மார்க்ஸ். வேர் இட் இஸ், எஸ் 4 to 6 மார்க்ஸ் கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட், டெட்டாஸ், பேபிள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் பேட்டர்ன் இல்லை. இங்கே கேஷ் மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஐசே அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸு கேட்பாங்க. அப்படியே கேட்டாலும் they will ask around 4 marks கேட்பாங்க, 4 to 5 marks. டெட்டாஸ் மேனேஜ்மெண்ட் கேட்டாங்கன்னா 5 marks கேட்பாங்க. பேயபிள் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் 3 marks கிட்ட கேட்பாங்க. ஸோ இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய பேட்டர்ன். பட் we are not sure about this chapter. பட் ஒர்க்கிங் கேபிட்டல்னாலே ஒரு 4 to 6 மார்க்ஸுக்கு தான் கேட்பாங்க. when it comes to MCQ as well as descriptive எதில் கேட்டாலும் இதான் வந்து வெயிட்டேஜ் இருக்கும். ஓகே, ஸோ வித் திஸ் நம்ம வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட அனாலிசிஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எந்த சாப்டருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் யூ டு ப்ரிப்பேர் ரேஷியோ அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட். நீங்கள் ரேஷியோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே யூ கேன் ஸ்கோர் 5 marks. தென் லெவரேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு 5 marks கிட்ட ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டெசிஷன்ஸ். சம் அட்டம்ஸ் தே மே நாட் ஆஸ்க், அப்படியே கேட்டாலும் டிஸ்கிரிப்டிவில் இல்லாமல் தியரியாக கூட அவங்க வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் எனியோ கேட்பாங்க. யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 3 to 4 marks ஆர் ஈவன் 5 marks கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன சாப்டர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். தட் இஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் ஒரு 5 to 7 marks கிட்ட கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாலே யூ கேன் ஸ்கோர் அரௌண்ட் 22 marks அவுட் ஆஃப் 35 marks. யூ கேன் ஸ்கோர் அரௌண்ட் 22 marks இன் டிஸ்கிரிப்டிவ். ஓகே, திஸ் இஸ் ஆஃப் யுவர் பேப்பர் பேட்டர்ன். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எஃப்எம் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்தோடனே ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் படிக்கிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் யூ மேக் ஷோர் இன் தீஸ் 4 chapter. இது கூட அடிஷ்னலாக வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபினான்சிங் சாப்டர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா பண்ணுங்கள். பிகாஸ் இதுலேருந்து ஃபார் ஷோர் வந்து ஒரு 4 marksக்கு வந்து கேட்பாங்க. ஸோ திஸ் வில் பி அ add on for you. Okay, because in 30 days தான் left for examன்றப்போ நம்ம வந்து we need to do smart study. Okay, next moving on to strategic management analysis. In strategic management analysis அதே மாதிரி past and analysis from May 24 to 26. இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இதில் வந்து உங்களுக்கு எஸ்எம்மில் இருக்கிறதே வந்து 5 chapters தான். ஃப்ரம் chapter 1 to chapter 5 தான் இருக்கும். chapter 1 வந்து introduction to SM and chapter 2 external environment and chapter 3 is internal environment. ஆஸ் பர் ஐசிஐ புக் நான் சொல்கிறேன். தென் வந்து சாப்டர் 4 வந்து ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸஸ். தென் சாப்டர் நம்பர் 5 இஸ் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஓவரால் சிலபஸ். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்ஸ்ட்டு சாப்டர் வைஸ் அனாலிசிஸே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1லேருந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்கன்னா 10 marks, சம்டைம்ஸ் 5 marks. சம்டைம்ஸ் வந்து இந்த சாப்டர்லேருந்து டிஸ்கிரிப்டிவில் கேட்க மாட்டேங்கிறாங்க, பட் எம்சிக்யூஸில் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன் திஸ் அட்டெம்ப்ட் நீங்கள் பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா 10 marks கேட்டுட்டாங்க. ஸோ தட் வி கேன் எக்ஸ்பெக்ட் எய்தர் 5 marks ஆர் 10 marks இன் திஸ் September 26. Next moving on to chapter number 2, that is external environment chapter. இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான விஷயம் நீங்கள் பார்க்க முடியும். ஆல்சோ திஸ் இஸ் பிக்கஸ்ட் சாப்டர். 10 to 15 marks கிட்ட கேட்குறாங்க. இன் ஃபியூ அட்டம்ப்ட்ஸ் வந்து 5 marks. இப்போ பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா 15 marks, 10 marks. ஸோ இந்த டைம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 5 to 10 marks. This also I will change to 5 to 10 marks.
Okay, next moving on to chapter number 3. Chapter number 3 is internal environment. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10 மார்க்ஸ்க்கு பிலோ எந்த அட்டம்ப்ட்டுமே கேட்கவே இல்லை, ஒரு எக்ஸப்ட் Jan 26 அட்டம். பட் ரிப்பீட்டடாக கேட்டாங்க அப்படின்னா 10 மார்க்ஸை கேட்டுடுறாங்க. ஸோ யூ கேன் மார்க் அஸ் 10 மார்க்ஸ் கொஸ்டின். Next moving on to chapter number 4, that is strategic choices. In this chapter வந்து ஒரே ஒரு அட்டம் மட்டும்தான், தட் இஸ் May 24 மட்டும்தான் 5 மார்க்ஸ், ரிமைனிங் எல்லாமே பேக் டு பேக் 10 மார்க்ஸ். ஸோ this time you can expect even for 10 marks here also. Next moving on to chapter number 5, இதுதான் வந்து மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுற சாப்டர்னால் எஸ்எம்மில் அது இந்த சாப்டர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா September 25 attempt you can see 20 மார்க்ஸுங்க. உங்களோட 50 மார்க்ஸ் சிலபஸில் 20 மார்க்ஸ் மட்டுமே இந்த சாப்டர் 5லேருந்து கேட்டாங்க. அந்தளவுக்கு வெயிட்டேஜ் 15 to 20 மார்க்ஸ். இன்னும் 2 attempt வந்து இப்போது கண்டினியூஸாக 10 மார்க்ஸுக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு. பட் அகெயின் யூ கேன் சி இப்போது எய்தர் 15க்கு கேட்கலாம், ஈவன் இதே பேட்டர்ன் September 25 மாதிரியே September 26க்கும் 20 மார்க்ஸுக்கு கேட்கக்கூடிய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மார்க்ஸே வச்சுக்கலாம் ஆவரேஜாக. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் என்னோடய சஜஷன் என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 5th சாப்டர் இருக்கு இல்லையா, இந்த 5th சாப்டர் இஃப் யூ ஃபைண்ட் டைம் யூ ஸ்டடி, அதர்வைஸ் செலக்டிவ் ஸ்டடி மட்டும் பார்த்துக்கோங்க. எதர் எந்த டாபிக்ஸ் மோஸ்ட்டாக கேட்குறாங்க அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் எம்சிக்யூ பர்பஸ்க்காக மட்டும் அதில் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து சொல்லணுன்னா இந்த 4 சாப்டர்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் இன் டிஸ்கிரிப்டிவ் அஸ் வெல் அஸ் இன் எம்சிக்யூ. இப்போது இந்த பாஸ்ட் அண்ட் அனாலிசிஸோட கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து ஃபிக்ஸட் கிடையாது. கொஷின் நம்பர் 1னா சாப்டர் 4 தான் வரும், சாப்டர் 5 தான் வரும், அந்த மாதிரியான ரிப்பீட்டட் கொஷின் இருக்காது. பட் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா சாப்டர்லேருந்துமே கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, தேங்க்யூ. வித் திஸ் சைனிங் ஆஃப் யுவர்